பேராசிரியர் திரு ராம் மணிவண்ணனிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல், இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஈரான் சார்ந்த தலைவர்கள் மீதான இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதல் இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமே காரணமாக பார்க்க முடியுமா? வேற என்னென்ன காரணங்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம்? இது தலைவர்கள் மீது தாக்குதல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் இஸ்ரேலுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு இராணுவ ரீதியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்கான முனைப்பில் தான் இத்தகைய ஒரு நிகழ்வுகள் கடந்த நேற்று இரவுக்கான தாக்குதலும் அதே போல் ஒரு வலிமையான ஒரு இராணுவ ரீதியான வலிமையான ஒரு நிலைப்பாட்டை ஈரான் இஸ்ரேலுக்கு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா மற்ற மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் என்ற ஒரு போர் என்பது எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வரைமுறைகளை ஈரான் ஒரு அழுத்த திருத்தமாக வெளிப்படுத்த விரும்புகின்றது என்று நான் உணர்கின்றேன். இன்னொரு விஷயம், இதுல இந்த தாக்குதலை நம்ம தொடர்ந்து ஈரான் இது போன்ற தாக்குதல்களை நடத்திட்டு தான் இருக்காங்க. காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் ஈரானுக்குமான தாக்குதல்களும் அவ்வப்போது நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நேற்றைக்கு 180 ஏவுகணைகள்ல ஏவி இருக்காங்க. அதுல பெருமளவுல நஷ்டம் இஸ்ரேலுக்கு ஏற்படல அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இதை போர்னு பார்க்கணுமா அல்லது ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதல்களோட தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் பார்க்கணுமா? இது அடிப்படையாகவே போரின் விரிவாக்கம், ஒரு போரின் விரிவாக்கம். பாலஸ்தீன் இஸ்ரேல் என்ற ஒரு போர் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அது ஹமாஸ் என்ற ஒரு அமைப்பின் துவக்கத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இது ஒரு நீண்ட வருடங்களாக நடக்கின்ற ஒரு போர். அதுக்கு அதன் பின்னணியில் தான் இப்பொழுது ஈரான் என்பதற்கான ஒரு ஈடுபாடு என்பது ஒரு முனைப்புடன் ஈரான் இந்த கடந்த ஒரு வருடத்திற்கு மேலான இதில் ஈரான் ஈடுபட்டிருப்பது பின்னணியில் இருப்பது ஒரு கவன ஈர்ப்பாகும். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ஏவுகணைகளை, அதிவேக ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகின்ற ஹைப்பர் சென்சிட்டிவ் அல்லது மிக உயர் ரக ஏவுகணைகளை தடுத்தாள்வதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அதற்கு அதனுடைய கடற்படைகளை தடுத்ததும் கூட இது போரின் அடுத்த கட்ட நிலைப்பாட்டினை தெரிவிக்கின்றது. இப்பொழுது 200க்கும் மேலான ஏவுகணைகள் வீசி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய தாக்கம் அல்லது அதனுடைய விளைவுகள் மிக குறைவாக இஸ்ரேல் எடுத்து கூறினாலும், இப்பொழுது இதனுடைய வலிமையான ஒரு நிலைப்பாட்டினை இரண்டு பக்கங்களும், ஒரு பாலஸ்தீன் அமைப்பு அல்லது ஹமாஸ் அல்லது ஹெஸ்புல்லா போன்ற அமைப்பின் தரப்பிலேயே இந்த போர் பார்க்கப்படுவதும் பேசப்படுவதுமாக ஒரு பக்கம் இருந்தாலும், ஈரான் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஹமாஸ் அமைப்பிற்கும் ஹெஸ்புல்லா அமைப்பிற்கும் அதே போல் லெபனானில் நடந்த தாக்குதலுக்கும் இது ஒரு பதிலடியாகத்தான் இருக்கின்றது. அடுத்த இப்பொழுது நாம் இதை பற்றியெல்லாம் பேசும் பொழுது உலக நாடுகளின் ஐநா மன்றத்தில் உலக மன்றத்தில் இன்றைக்கு இது மிக முக்கியமான பிரதானமாக பேசும் பொருளாக சொல்லப்படுகின்றது. ஆதலால் இது அனைத்து உலக நாடுகளின் கவனத்தையும் கூட எத்தகைய ஒரு தீர்வினை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்வு என்பது ஒரு இடத்திலிருந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, பாலஸ்தீன் என்ற ஒரு மற்றொரு அமைப்பு, ஒரு தேசிய மக்களிடம் இந்த போரில் இப்பொழுது ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு பலவீனமான ஒரு மக்கள் அமைப்பும் அல்லது ஒரு இராணுவ கட்டமைப்பும் ஒரு வலிமையான இஸ்ரேல் போன்ற ஒரு நாடும் இரண்டு நாடுகள் பேசும் பொழுது அதனுடைய அரசியல் இராணுவ ரீதியான பேரங்கள் நிறை குறைகள் அதிகமாக இருக்கலாம். இப்பொழுது ஈரான் ஒரு வலிமையான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கும் பட்சத்தில் பாலஸ்தீனின் பக்கத்தில் முக்கியமாக அமெரிக்காவிற்கும் அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் உருவாகியுள்ளது. ஓகே, இப்போ காசா வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு இருந்ததுல யார் பலம் என்பதுல ஒரு தெளிவு இருந்தது. இஸ்ரேல் வர்சஸ் ஈரான்ல யார் பலம் அப்படின்றத எந்த அடிப்படையில ஒரு முடிவுக்கு வரலாம்? நாம வெறும் ஆயுத பலத்தின் அடிப்படையில வரலாமா அந்த முடிவு? இது ரொம்ப முக்கியமான, நீங்க சொன்ன இந்த ஒரு கருத்து முக்கியமான ஒரு கருத்து. இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய வலிமை குறை நிறைகளை நம்மால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க முடிகின்றது. இப்பொழுது ஈரான் ஒரு இஸ்ரேல் என்று சொல்லும் பொழுது
நிச்சயமாக வந்து இது தீர்மானிக்க ஒரு இராணுவ ரீதியாக நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பது வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல். இப்பொழுது வந்து மேற்காசிய நாடுகளையும் அது வளைகுடா நாடுகள் என்பதை கடந்து மற்ற அமெரிக்கா போன்ற ஒரு நாடும் இதில் வந்து நேரடியாக ஈடுபட்டுள்ளதால் இப்பொழுது வந்து ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் வந்து இத்தகைய நிலையில் மிகவும் கவனமாக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆதலால் இந்த சூழலில் வந்து நாம் தீர்வை நோக்கித்தான் ஒரு அரசியல் நகர வேண்டுமே ஒழிய இராணுவ ரீதியாக யார் வலிமையான நாடு என்று இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொண்டால் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு விளைவுகளையும் போரிலையும் இது உருவாக்கக்கூடிய ஒரு சூழல். ஆதலால் இந்த ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது கூட இந்த தாக்குதலின் ஊடலாக ஒரு போரினை நாம் பெரிதாக்க வேண்டும் என்று இரண்டு நாடுகளும் நினைத்தாலும் அல்லது நினைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த தாக்குதலின் ஊடலாக வலிமையை தெரிவிப்பதாகத்தான் நான் ஈரானின் நினைப்பில் நான் இந்த கருத்தினை சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் ஒரு அரசியல் அதோடு மட்டுமல்லாமல் டிப்ளமசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தூதரக சார்ந்த ஒரு விடயங்களை ஒரு இந்த பேச்சுவார்த்தைக்கான மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேல், பாலஸ்தீன் மற்ற உலக நாடுகளுக்கான இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு தளத்தினை அமைப்பதற்காகத்தான் ஈரான் இத்தகைய ஒரு முனைப்பான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம், மூன்றாம் உலக போர் என்பதற்கான அச்சம் இப்போ தேவையா? இல்ல, வந்து உலக போர் என்பது வந்து அன்று 1939-45 நடந்த ஒரு காலகட்டத்தில் பெருமளவிற்கு ஐரோப்பாவிலும் ஆசியாவில், தென்கிழக்கு ஆசியாவில் நடத்தப்பட்ட ஒரு போர். அது வந்து பிறகு இன்றைய நிலையில் வந்து நாம் உண்மையிலேயே மிக நீண்ட போர்களை வந்து சிறு சிறு போர்களாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் மேற்காசியாவில், மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளிலும் மேற்காசிய பகுதியில், வளைகுடா நாடுகளில் வந்து தொடர்ந்து போர் நடந்து கொண்டுதான் 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்றது. அதை நாம் வந்து உலக போர் ரீதியாக நாம் பேசவில்லை. இப்பொழுது கூட வந்து நாம் வந்து உலக போர் என்று சொல்லும் பொழுது வந்து ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களையும், ஐரோப்பாவில் வந்து மேற்கு வெஸ்ட் யூரோப் என்று சொல்லப்படுகின்ற மேற்கத்திய நாடுகளும், அதோடு மட்டுமில்லாமல் ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து இது நேரடியாக தலையிடாமல் உலக போராக மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆதலால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட பூகோள ரீதியான ஒரு இடத்தில் ஒரு போராகவும் அதன் போருக்கு ஒரு சமாதானத்தையும் இந்த பூகோள வரைமுறையில் தேர்ந்தெடுப்பதுதான் காண்பதுதான் சரியான ஒரு முறையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்க சொன்னது மாதிரி ரஷ்யா போன்ற நாடுகளோட தலையீடு இல்லாத வரைக்கும் அப்படியான ஒரு பெரிய போருக்கான வழி வகுக்கப்படுவதற்கு வாய்ப்பு குறைவு என்று. ஆனால் ரஷ்யா அந்த நிலைப்பாட்டை எடுக்குமா? ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உக்ரைனுக்கான ஆதரவை அமெரிக்கா தெரிவிக்கிறது என்று சொல்லும் போது ரஷ்யா மற்றொரு வல்லரசாகவோ அல்லது மற்றொரு பெரும் சக்தியாகவோ மாறுவதற்கு முயற்சிக்கிறது. அதனுடைய நீட்சி தான் இந்த உக்ரைனுக்கு எதிரான போர் என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. எனவே அந்த நாடுகள் ரஷ்யாவோ சீனாவோ இதில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வாய்ப்புள்ளது? இது நீங்க நல்ல கேள்வி நீங்க கேட்கிறது. வந்து இன்றைக்கு வந்து ஏன் வந்து அமெரிக்கா அந்த உக்ரைன் ரஷ்யா என்ற ஒரு போரினை வந்து வழிநடத்துவது கூட அமெரிக்கா தான். அதில் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து வழிநடத்துவது அமெரிக்கா. இந்த நிலையில் வந்து அமெரிக்கா என்ன எதிர்பார்க்கிறது என்றால், உக்ரைனுடன் ஒரு ஆழமான 500 நாட்களுக்கு மேலான ஒரு போரினை வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் போரிட்டுக் கொள்ளும்போது ரஷ்யா ஈரான் மற்றும் இஸ்ரேல் என்ற ஒரு போரில் வந்து நுழைவது வந்து ஒரு கடினமான ஒரு முடிவு. அதோடு வந்து அது இந்த சூழலில் அது வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்று நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவை பொறுத்தவரையில் வந்து ஒரு பக்கம் இராணுவ ரீதியாக ஈடுபட்டிருந்தாலும் உக்ரைன் வந்து அரசியல் மற்றும் இன்டர்நேஷனல் டிப்ளமசி, பன்னாட்டு தூதரக ரீதியாக வந்து இந்த போரில் ஈரானின் நிலைப்பாட்டை ஆதரித்து நின்றாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டார அரசியல் என்று சொல்லக்கூடிய பிராந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதே போல் சீனாவை பொறுத்த மட்டில் வந்து சீனா நேரடியாக வந்து உலக அரசியலில் சீனா நேரடியாக இராணுவ ரீதியாக ஈடுபடாது. ஏனென்றால் அவர்களுடைய அரசியல் இராணுவ கட்டமைப்பு அத்தகைய முறையானது. இவர்கள் அரசியல் ரீதியாக ஈரானுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ அல்லது பாலஸ்தீன் இஸ்ரேல் என்ற ஒரு போரில் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கான அழுத்தம் சீனாவின் தரப்பிலும் ரஷ்யாவின் தரப்பிலும் உயருமேயானால் மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து
அரசியல் ரீதியான ஒரு பாதைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏனெனில் ராணுவம் மட்டுமே ராணுவ ரீதியான ஒரு முறை மட்டுமே ஒரு பேச்சுவார்த்தைக்கு சரியானதாக இருக்காது. அழுத்தம் திருத்தமான ஒரு அரசியல் முன்னெடுப்புகள், அதோடு இன்டர்நேஷனல் டிப்ளமசி என சொல்லப்படுகின்ற பேச்சுவார்த்தைக்கான உலக தளத்திற்கான ஒரு அழுத்தம் உருவாகமேயானால் ரஷ்யாவின் ஈடுபாடும் சீனாவின் ஈடுபாடும் அதற்குரிய ஒரு வினைகளும் உருவாகும் என்று நினைக்கின்றேன். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து பேசி வருகிறோம். பேராசிரியர் திரு ராமமணிவண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இப்போ நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடு ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான அந்த போராக இருந்தாலும் சரி, ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போராக இருந்தாலும் சரி, ஒரு நடுநிலை என்ற ஒரு விஷயத்தை தான் தாங்கள் வகிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை தான் இந்தியா வெளிப்படுத்தியிருக்கிறது. இதிலும் அப்படித்தான் இருக்குமா? ரஷ்யாவும் உக்ரைனுக்குமான போரில் நாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை முதலில் நாம் தெரிவித்திருந்தோம். அது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா ஒரு நமக்கு ஒரு நீண்ட கால ஒரு நட்பு நாடு என்பதை அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆழமான உறவு நமக்கு ரஷ்யாவுடன் இருப்பதும், நம்மால் முயன்ற அளவிற்கு ரஷ்யாவிற்கும் உக்ரைனையும் சார்ந்து ஒரு இடையிலான ஒரு போரை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கான ஒரு அமைதிக்கான ஒரு வழிவகுத்தலில் இந்தியா பங்கேற்கும், ஆக்கப்பூர்வமாக பங்கேற்கும் என்ற நிலைப்பாட்டினை நாம் தெரிவித்தோம். இதை மேற்கத்திய நாடுகள் பெருமளவிற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அமெரிக்காவுடன் கடந்த 15 ஆண்டுகளாக நம்ம ஒரு இராணுவ ரீதியான, அதோடு மட்டுமல்லாமல் புவிசார் அரசியல் ரீதியான ஒரு நெருக்கமான உறவுடன் இந்தியா இருப்பதால் இது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு ஏற்பு இல்லாத ஒரு நிலையாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் பார்ப்பது ரஷ்யாவுடன் ஏறக்குறைய ஓரளவிற்கு எடுத்து பேசக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவை பார்க்கின்றார்கள். அதனால் இந்தியாவுக்கு அதில் உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு முக்கியமான அமைதி தேடுதலில் ஒரு பங்கு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற போரில் நாம் இந்தியாவிற்கு பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் ஒரு பாரம்பரியமான பாலஸ்தீனத்துடன் உறவும், பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர நாடாக உருவாக வேண்டும் என்பது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பார்வையும் இந்தியாவிற்கு இருந்தது. அதில் அந்த பார்வையிலும் அதன் ஈடுபாட்டிலும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் மாற்றங்களும் நிகழ்ந்தது கடந்த 10 ஆண்டுகளில். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பாலஸ்தீனத்தினுடைய உறவும், அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலினுடைய உறவு மேல்நோக்கி என்பது மிகப்பெரிய ஒரு முழு ராணுவ ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் ஒரு முழு வீச்சுடன் ஒரு பெருமை எடுத்தாளர் சொல்லப்படுகின்றது, நடத்தப்படுகிறது. அதனால் இப்பொழுது நாம் எந்த பக்கம் என்பதை விட இந்த 2 நாடுகளுக்கும் மத்தியில் என்று சொல்லும் பொழுது நாம் ஈரானுடன் உறவையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொண்டோம். ஏனென்றில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானுடன் ஒரு சிறிய மனத்தாங்கல் என்பது ஒரு பெரிய விஷயத்தினால் சொல்லும் பொழுது ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் இந்த உறவு அமெரிக்கா இந்தியாவை கேட்டுக்கொண்டதால், குறிப்பாக அந்த துறைமுகம் சார்ந்த ஒரு பணியில் இந்தியா ஒரு முனைப்பு காட்டக்கூடாது என்பதை இந்திய அரசியல் ஆட்சியாளர்கள் அமெரிக்காவின் அறிவுரையின்படி ஒரு பின்னடைவு ஏற்பட்டது இந்தியாவுக்கு ஈரானுடன். பிறகு இப்பொழுது அந்த உறவில் விரிசல், அந்த ஏற்பட்ட ஒரு விரிசலில் இருந்து நாம் மீண்டு இப்பொழுது ஈரானையும் இந்த போரில் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஈரானை தவிர்த்து இந்தியா பாலஸ்தீன், இஸ்ரேல் என்று பார்க்காமல் ஈரான், பாலஸ்தீன், இஸ்ரேல், அதோடு அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், ரஷ்யா, சீனா என்ற ஒரு நிலைப்பாட்டில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்தியா ஒரு நடுநிலையான ஒரு நாடாகத்தான் இந்த போருக்குள் அதை போரை பாவிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அமைதி தேடுதலில் நாம் ஏதேனும் ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கு இந்தியா தயாராக இருக்க வேண்டும். நாம் சொல்லும் பொழுது இந்த போர் நிறுத்த வேண்டும் என்றால் எதன் அடிப்படையில் போர்? எந்த போருமே சாதாரண ரீதியாக போருக்கு ஓய்வு தான் உண்டே பொழுது போர் நிறுத்தப்படாது. ஒரு யதார்த்தமான உண்மை. அவ்வாறு நிறுத்தப்பட வேண்டுமானால் அப்பொழுது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வை இந்தியா மேற்கத்திய இப்பொழுது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள், ஐநாவில் முக்கியமான ஒரு உறுப்பினர்கள் கூட அவர்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கை என்ற 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற இரட்டை அரசு என்ற ஒரே நாடாக பார்த்தாலும் கூட ஒரு 2 அரசாங்கம் அல்லது கவர்மெண்ட் என்பதை விட ஸ்டேட்
அதுதான் முக்கியம் இந்த இடத்தில். இரட்டை அரசு என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவும் பேசுமேயானால் அது இஸ்ரேலின் ஒப்புதலுக்கு ஏற்பு இருக்குமோ இல்லையோ. ஏனென்றால் அமெரிக்காவும் அந்த கருத்தை தான் இஸ்ரேலுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ராணுவ ரீதியாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இத்தனை உதவிகள் செய்தாலும் கூட அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரட்டை அரசு முறையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல பாலஸ்தீன அமைப்புகள் கூட இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம், துவங்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அத்தகைய ஒரு கருத்துக்களை இந்தியா தீர்வுகளை முன்னெடுக்குமேயானால் ஒரு நடுநிலையாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஒரு போர் சூழலில் முக்கியமான ஒரு அமைதிக்கான ஒரு பங்காற்றலாம் என்று நம்புகின்றேன். ஓகே, நேரம் குறைவாக இருக்கிறது, இருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வி, சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறேன். இந்த போர் விரிவாக்கம் பொருளாதார ரீதியாக உலகளவில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக எந்த போருமே சரி, ஒரு 2 நாடுகளுக்கு உட்பட்ட போர் 2-3 நாட்களாக இருந்தாலும் 7 நாட்கள், ஒரு வார போராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு அந்தந்த நாடுகளுக்கு உருவாகும். இப்பொழுது உயிர் சேதம், அதோடு மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ச்சி செய்யப்பட்டுள்ளார்கள் ஒரு போரின் தாக்குதலால். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பணி, உழைப்பு மற்றும் கனிம வளங்கள் இவை அனைத்துமே பெருமளவிற்கு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து இது உலக பொருளாதாரத்தை நிச்சயமாக பாதிக்கும். அது நேரடியாக பாதிப்பு என்பது இப்பொழுதா அல்லது எந்த ஒரு பொருளாதார பாதிப்புகளும் அடுத்த 3 அல்லது 6 மாதங்களுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த போர் உறுதியாக நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் ஒரு பொருளாதார தாக்குதலையும் அப்பொருளாதாரத்திற்கு பின்னடைவை உருவாக்க சூழலுக்கு அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் உலக அரங்கில். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமு மணிவண்ணன். நன்றி, வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான இந்த தாக்குதல் சார்ந்த விவரங்களை விரிவாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.